ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க, இன்றைக்கி பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுவது எப்படி, அதை நோக்கிய ஒரு பயணம். அதில் நம்ம ஒரு ஸ்டெப் இன்றைக்கி முன்னாடி போகிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் சில சமயங்களில் தவறுகள் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, இது தவறுன்னு தெரியாமலே அப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருந்துட்டோமா, தவறுன்னு தெரியறதில்ல. அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாற்றிக்க போகிறோம். மாற்றினதுக்கப்புறம் பிழை இல்லாமல் பேச போகிறோம். அவ்வளோதான். பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸை கவனிங்க. மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த டெம்பிள். இந்த சென்டென்ஸில் ஏதாவது தவறு இருக்குதான்னு பாருங்கள். தவறு இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், நானும் என் நண்பனும் கோயிலுக்கு சென்றோம். இதுதான் இந்த இடத்துல சொல்ல வர சென்டென்ஸு. இது அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இங்கிலீஷில் இதை எப்படி பயன்படுத்தலான்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் நானும் என் நண்பனும். இப்போ பாருங்கள், இதை மட்டும் எடுத்துருங்க. இதில் உள்ள தவறு கண்டுபிடிக்கிறதுக்கான வழி சொல்லித்தரேன். முக்கியமான வழி பார்த்துக்கோங்க. இதை எடுத்துருங்க. நானும் என் நண்பனும். ஓகேவா? என் நண்பனை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை மட்டும் பாருங்கள். மீ வென்ட் டு த டெம்பிள். சென்டென்ஸ் கரெக்டாக பாருங்கள். இப்போ தெளிவாக தெரியுது பாருங்கள். ஓகேவா? மீ வென்ட் டு த டெம்பிள் தப்பு இல்லையா? அப்போ என்ன வரணும்? ஐ வரணும் இல்லையா? வெரி குட். அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும்? ஐ. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? இப்போ பாருங்கள், ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த டெம்பிள். ஓரளவு இது இவ்வளோ தான். இப்போ இதில் இன்னொரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்லும்போது நானும் என் நண்பனும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. என் நண்பனும் நானும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் தான் இருக்குது. அதனால் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. அப்போ இந்த ஐ இங்கே வரணும். சரிங்களா? ஓகே, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. இந்த ஐ ஓகேவா? எப்படி அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி மாறணும்? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வென்ட் டு த டெம்பிள். இவ்வளோ தாங்க. இப்போ இதே போல் பழகிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தவறுகள் என்னென்னு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த எரர் வராது. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? வாங்க, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இந்த சென்டென்ஸ் கவனிங்க. ராஜு ஹேஸ் மச் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது தவறு இருக்கான்னு முதல்ல பாருங்கள். தவறு இருக்குதான்னு பாருங்கள். ராஜு ஓகேவா, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ ஹேஸ் வந்துருக்குது. அது கரெக்டு, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? மச் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனிங்க. இப்போது என்ன செய்யணும்? இது மச்னா நிறைய. இது என்னது? ஃப்ரெண்ட்ஸு கவுண்டபிள் நவுன்ஸா அன்கவுண்டபிள் நவுன்ஸான்னு பாருங்கள். நண்பர்கள் 1 2 3 என்ன முடியும் இல்லையா? அப்போ கவுண்டபிள் நவுன்ஸ் இல்லையா? அப்போ கவுண்டபிள் நவுன்ஸ்னால் இங்கே என்ன வரணும்? மச் வரக்கூடாது இல்லையா? கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு என்ன வரணும்? மெனி வரணும் இல்லைங்களா? ஓகே, பார்க்கலாமா? இப்போ பாருங்கள். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது பாருங்கள். ராஜு ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன ஓகே, மச்சு போடக்கூடாது, மெனி போடணும், கரெக்ட். பட் அட் த சேம் டைம் இங்கிலீஷாக கற்றுக்கணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ராஜு ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெனிங்கிறது கரெக்டு. பட் காமனாக இப்படி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸில் இப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது. நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ராஜுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ராஜு டசன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டென்ஸ் கரெக்டு. நெகட்டிவில் நாம் போடலாம். அப்போது பாசிட்டிவில் காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எ லாட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா plenty ஆஃப் அப்படின்னு போடலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ராஜு ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பர்ஃபெக்ட் இங்கிலீஷில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மெனியை நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு எ லாட் ஆஃப். ஓகே, எ லாட் ஆஃப். ராஜு ஹேஸ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. இல்லாட்டினா plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி மாறணும்? ராஜு ஹேஸ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ராஜு ஹேஸ் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட். அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது பாருங்கள். ராஜு ஹேஸ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ராஜு ஹேஸ் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் பாசிட்டிவ்க்கு. நெகட்டிவ்க்கு மெனி யூஸ் பண்ணிக்கலாம். ராஜு டசன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் கவனிங்க. தேர் ஆர் லெஸ் பீப்புள் ஹியர் தேன் எஸ்டர்டே.
அப்படியே கவனிங்க. தேர் ஆர் எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. தேர் ஆர் லெஸ் பீப்புள் ஹியர் தேன் எஸ்டர்டே. நேற்றைய விட இன்னைக்கு கம்மியான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க இல்லைங்களா? பாருங்கள், பார்த்துட்டு வருங்க. இங்கே வாங்க. லெஸ் பீப்புள். இப்போ பாருங்கள், பீப்புள் மனிதர்கள், மக்கள். கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனான்னு பாருங்கள். இது கவுண்டபிள் 1 2 3 எண்ண முடியும். அப்போ எண்ணக்கூடியது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? என்ன யூஸ் பண்ணணும்? குவான்டிட்டினா நம்ம லெஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்பரை குறிக்குது. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா சில அப்படின்ற மீனிங் தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஃபியூ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ சென்டென்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது என்ன டிகிரி? தேன் இருக்குது. கம்பேரட்டிவ் டிகிரி. ஃபியூ அப்படிங்கிறது பாசிட்டிவ். இதோடைய கம்பேரட்டிவ் டிகிரி என்ன? இஆர் சேர்க்கணும் இல்லையா? ஃபியூவர். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது பாருங்கள், எப்படி மாறுது பாருங்கள். தேர் ஆர் ஃபியூவர் பீப்புள் ஹியர் தேன் எஸ்டர்டே. நேற்றைய விட இன்னைக்கு ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க இங்கே. இதுதான் இந்த வாக்கியத்துடைய மீனிங். எப்படி மாற்றணுன்றது தெரியுதா? ஓகேவா? முதல்ல லெஸ் அப்படின்றது குவான்டிட்டிக்கு வரக்கூடியது. பீப்புள் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன், அதனால் ஃபியூ போட்டேன். எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய ஃபியூ போட்டேன். இது கம்பேரட்டிவ் டிகிரி, அதனால் கம்பேரட்டிவ் டிகிரிக்கு போனோம். ஃபியூவுடைய கம்பேரட்டிவ் டிகிரின்னு கம்பேரட்டிவ் ஃபார்ம் என்ன? ஃபியூவர். ஃபியூவர் போட்டோம். ஓகேங்களா? ஸோ த சென்டென்ஸ் பிகம்ஸ் there are fewer people here than yesterday. நேற்றைய விட இன்று ஆட்கள் மக்கள் குறைவாக இங்கே இருக்கிறார்கள். அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இந்த சென்டென்ஸ் பாருங்கள். I have been working here since 3 years. கடந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். இது வரையிலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. வரலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன? சின்ஸ் 3 years இருக்குது. வாங்க, இந்த இடத்துல சின்ஸ்ன்றது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 years இருக்குது. இந்த 3 years அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன், ஒரு டியூரேஷனை குறிக்குது. இத்தனை ஆண்டு காலமாக அப்படின்னு வருது. அப்போது இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்க வேண்டிய வார்த்தை வேர்டு சின்ஸ் கிடையாது, ஃபார். அப்போது நான் 3 ஆண்டு காலமாக இங்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு வரும். 3 ஆண்டுகளாக ஆக, அதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? I have been working here for 3 years. நான் 3 ஆண்டு காலமாக இங்கு வேலை செய்து கொண்டு வருகிறேன், வேலை செய்து கொண்டு இருந்து வருகிறேன் அப்படின்னு வரும். நான் 3 ஆண்டு காலமாக இங்கே வேலை செய்து கொண்டு இருந்து வருகிறேன். ஓகேவா? அப்போ சின்ஸ் எங்கே சார் யூஸ் பண்ணணும்? சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு வந்துச்சுன்னா சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு வேலை ஓகே, இது 2025 இல்லைங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா 2022லேருந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல விரும்புனீங்கன்னா அப்போ போடலாம். அப்போது இங்கே 2022 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணுறது கரெக்டு. அந்த சென்டென்ஸும் இதை கொடுத்துருக்குறேன், இங்கே கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். சின்ஸ் வந்திருந்தால் இங்கே என்ன வந்துருந்துருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன தப்பு அப்படின்னா சின்ஸு கிடையாது, ஃபார் தான் போடணும். ஒருவேளை சின்ஸ் போட்டால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. I have seen the movie last month. என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படியே ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும் எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? பாருங்கள், I have seen ஏதாவது டென்ஸில் தப்பு இருக்கான்னு பாருங்கள். have seen, have வந்துருக்குது, V3 வந்துருக்குது, அப்போ கரெக்டு தான். I have seen the movie, நான் இந்த படத்தை பார்த்து விட்டேன், இல்லைன்னா பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு வந்துருக்குது. அப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போ பாருங்கள், லாஸ்ட் மந்த் அப்படின்னு இருக்குது, கடந்த மாதம் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரூல் தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா,
ஸ்பெசிஃபிக் டைம் சொன்னீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸ்பெசிஃபிக் டைம் போன மாதம், போன வாரம், இந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக் டைமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போது லாஸ்ட் மந்த் அப்படின்னு நாம் அது இருக்கணும் அப்படின்னா இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஓகேவா? அப்போ எப்படி மாறணும் பாருங்கள். இந்த ஹாவ் சீன் இதை எடுத்துகிட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். சீன் அப்படிங்கிறது எதோடைய V3? சியோடைய V3. நம்ம மாற்ற வேண்டியது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அப்போ சா. அப்போ ஐ சா த மூவி லாஸ்ட் மந்த். ஐ சா த மூவி லாஸ்ட் மந்த். நான் போன மாதம் இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக டைம் சொன்னால் அங்கே பயன்படுத்த வேண்டிய டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 சென்டென்சஸ்லேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எவ்ரிடே லைஃப்பில் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக், இல்லை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நான் இங்கே சரி பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. நம்மளை அறியாமலே இது மாதிரியான தவறுகள் வந்து கொண்டு இருந்திருக்கோம். அதை மாற்றிக்கிட்டு சரி பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த லெவல் இங்கிலீஷுக்கு போயிடலாம். அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கான கேள்வி. இப்போ இந்த சென்டென்ஸில் உள்ள தவறு மட்டும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். I have gone to the temple last week. இவ்வளோதான். I have gone to the temple last week. இதுதான் உங்களுக்கான சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸில் உள்ள மிஸ்டேக் என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? நம்ம சேனலில் இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாங்க.